மலர் கொடி போலே. ஹாய், நான் உங்கள் காதல் சந்தியா பேசுகிறேன். மயங்கோதி என்னடி மேலே. எல்லாருமே இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டைலாக், எல்லாரும் வீட்லேயும் கேட்குறது. நீ அம்மா ஆகும்போது தான் உனக்கு புரியும். பட் இட் இஸ் அ ஃபேக்ட். ஒன்லி வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் அது என்னங்கிறது புரியும். மயங்கோதி என் மடி மேலே. சிலம்பரசன் சார் வந்து ஒரு ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹாவ் நத்திங் டு கமெண்ட் ஆன் இட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் வாட் ஹீ ப்ராமிசஸ் won't be on the screen. அதுதான் வல்லவன்ல நடந்தது. அம்பிளி நின்னே புல்கி. ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ செட் வாஸ் ஐ வாண்ட் டு கோ டு த மால். ஐ டோன்ட் வாண்ட் டு டெலிவர் டுடே. இன்னைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சேன். விமன் இஸ் கம்ப்ளீட்னு சொல்கிறது வந்துட்டு எஸ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா யூ நோ லாங்கர் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. மலர் கொடி போலே வண்ண கொடி போலே. எஸ் சந்தியா, நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் குழந்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ சிங் அ சாங் ஃபார் யுவர் கிட். திஸ் இஸ் ஒன் சாங். அவள் பிறந்ததுலேருந்து நான் பாடின ஒரே ஒரு சாங் தான் அது. ஸோ அது வந்து இட்ஸ் அன் இங்கிலீஷ் சாங். பட் அதுதான் பாடி ஃபஸ்ட்டு நான் பேபா பிளாக் ஷிப், ஆஸ் யூஷுவல் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் பாடிட்டு இருந்தேன். த சாங் அது சவுண்ட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் அ ரைம். ஸோ அதுதான் பாடினேன். If you miss the train I'm on, you should know that I am gone. You can hear the whistle blow 100 miles. ஸோ மேம், டெல்லஸ் உங்கள் குழந்தையோட பேர் என்ன? அண்ட் இந்த டெலிவரி வந்து பிளான்டுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தையோட பேர் வந்து ஷேமா வெங்கட். அண்ட் டெலிவரி பிளான் கிடையாது. எனக்கு அந்த டைமில் செம்ம பயம். ஆக்சுவலி சொல்ல போனேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் டெலிவரி புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். பட் 23rd ஆக்சுவலி என்னோடய வாட்டர் ப்ரோக். ஸோ என்னை ஹாஸ்பிட்டலில் அழைச்சின்னு போனாங்க. எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ செட் வாஸ் ஐ வாண்ட் டு கோ டு த மால். ஐ டோன்ட் வாண்ட் டு டெலிவர் டுடே. இன்னைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பித்தேன். தென் மை ஹஸ்பண்ட், எங்கள் அப்பாலாம் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தென் ஐ வென்ட் த்ரூ பெயின். பட் கார்டு வந்து அவள் கழுத்துக்கு சுற்றி இருந்தனால சி செக்ஷன் போக வேண்டியதாகிடுச்சு. இட் வாஸ் நாட் பிளான்ட், இட் ஹேப்பன்ட். ஸோ அவங்க பர்த் டேட் பற்றி சொல்லுங்கள். பர்த் டேட், எஸ், இட்ஸ் ஸ்பெஷல். என்னோட சிஸ்டர் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, கசின் சிஸ்டர், குழந்தையோட பர்த் டேட் வந்துட்டு வில் பி ஆல்வேஸ் கொஞ்சம் அப்பா அம்மாவோட இதோட பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் என்னோட மந்தில் ஷி வாஸ் பார்ன் அண்ட் ஆன் மை ஹஸ்பண்ட்ஸ் டேட். ஸோ இட் இஸ் லைக் September 23rd. So yes, that was like unexpected and it was like I feel very special about it. This whole way I can go back home this whole way. எஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்மை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எவ்ரிபடி வில் பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். அப்போது வந்து அந்த டெலிவரி பெயின் முடிச்சுட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கும்போது டிட் யூ ரிமெம்பர் ஆர் ஏதாச்சும் அம்மா ஞாபகம் வந்ததா? எல்லாருமே இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டைலாக், எல்லாரும் வீட்லேயும் கேட்குறது. நீ அம்மா ஆகும்போது தான் உனக்கு புரியும். நான் எங்கள் அம்மா என்கிட்ட இந்த டைலாக் சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு இதை தவிர வேறு டைலாகே கிடையாதான்னு ஒரு 1000 வாட்டி நான் திருப்பி கேட்டிருக்கேன். பட் இட் இஸ் அ ஃபேக்ட். ஒன்லி வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் அது என்னங்கிறது புரியும். இட்ஸ் டஃப் அண்ட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் நமக்குள்ள இட் வில் பி அண்டர் ப்ளே பிகாஸ் போஸ்ட் டெலிவரி ஹார்மோன்ஸ் அது இது. It is really tough and definitely எனக்கு வந்துட்டு இப்போ it's been 7 months but நான் வந்து திரும்பி பார்த்து நான் யோசிக்கும் போது it was very tough அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். I actually enjoyed it. C-section டைமில் I was fully aware of what is happening because it was epidural. So எனக்கு தெரியும் என்ன நடந்தது. Immediately baby was out.
பேபி வெளியில் வந்ததே ஹஸ்பண்ட் தான் பார்த்தாரு. ஹி செட், ஓ ஐ ஃபெல்ட் லைக் அ காட் கம்மிங் அவுட் லைக் தட் அண்ட் ஸ்டாண்டிங். அப்படி ஒரு கடவுள் வந்து அந்த லைட்டில், அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் லைட்டில் வந்துட்டு கடவுள் அப்படியே வந்த மாதிரி இருந்தது. ஒரு ஒரு ஸ்டமக் வெளியில் இருந்து ஒரு உயிர் வரும்போது இட் ரியலி ஃபெல்ட் லைக் தட். அண்ட் அது முடிஞ்சு தே பாட் த பேபி டு மீ. வி ஷேர்ட் அ ஃபர்ஸ்ட் கிஸ் அப்போ தான். ஸோ அதுக்கப்புறமா நான் பார்த்தேன். இட் வாஸ் வெரி 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 ஸ்பெஷல். இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் எனக்கு இட் டுக் 30 days ஃபார் மீ டு கனெக்ட் வித் ஹர். அது ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட்ஸ் வென் ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ மதர், யூனோ, ஒரு ஒரு என்னோட சைல்ட்கிட்டேருந்து எனக்கு அந்த கனெக்ஷன் வந்தது when we shared our first look. அண்ட் உங்களுக்கு அழகாக ஒரு பேபி பிறந்தது, கேர்ள் பேபி. அண்ட் டு யூ ரிமெம்பர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இட் வென்ட் வைரல். ஆமாம், எஸ் எஸ், சுஜா ரைட். அவங்க ஷி கேம் ஹோம், டெலிவரி முடிஞ்சு C-section ஆகிடுச்சு. ஸோ லைக் அஸ் அண்டர் லாட் ஆஃப் பெயின். குழந்தை வந்தது, வீட்டில் எல்லாமே நாட் ஸோ செட்டில்டு. இட் வாஸ் வெரி டஃப் டைம். ஸோ தட்ஸ் வென் சுஜா கேம் இன். ஸோ வந்துட்டு we were all talking, we were inside that room அப்படி எப்படி சொல்லிட்டு, and then we took lot of pictures. அதெல்லாம் பார்த்து she congratulated me. எல்லாருக்கூடையும் பிக்சர்ஸ் எடுத்து. and suddenly next day I'm saying it's on YouTube. அதுக்கப்புறமா அது ஆக்சுவலி ஐ திங்க் எங்கள் ஹஸ்பண்டாக என்னோட அப்பாவான்னு தெரியல, யாரும் பார்த்துட்டு they asked me to check YouTube. ஸோ நான் போய் செக் பண்ணது. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், ஐயோ என்னடா அது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் தென் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ டெல் அஸ் அபவுட் தட். ஆக்சுவலி இது வந்து புதுசாக இருந்தது எங்களுக்கு, பிகாஸ் மணிரத்னம் சார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா அப்படின்றது. ஓகே, ஒரு ஷோ தான் ஐ திங்க் நான் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் ஃபார் பேனியன். இங்கே சத்யபாமா காலேஜில் தான் நடந்தது. அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் இது வரைக்கும், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்ததே கிடையாது. அந்த ஷோ பேர் வந்துட்டு நேற்று இன்று நாளை. இட் வாஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட அந்த செட் எல்லாமே, இப்போது அவளுக்கு என்ன சாங்கில் வந்துட்டு அந்த கேமரா வச்சு அந்த ஷூட்டிங் பேக்ரவுண்ட் அப்படியே தேட இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி அதோ அந்த பறவை போல் அந்த சாங் வந்துட்டு அப்படியே ஸ்டேஜில் வந்து ஷிப் எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற கலர்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதே மாதிரி. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாங் அவங்க என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்தில் என்ன செட் போட்டாங்க, எல்லாமே அதை அப்படியே ஆன் ஸ்டேஜ், லிட்ரலி இட்ஸ் லைக் சீயிங் த சாங் ஆன் டிவி. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த என்டையர் ஷோ அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த டைமில் கரெக்டாக எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்தது அண்ட் இமீடியட்லி எனக்கு இந்த ஷோ கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு பேசிக்காகவே ஷோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி. அந்த ஸ்டேஜில் போய் அந்த டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே அந்த டென்ஷன், பட்டர்ஃப்ளைஸ் இன் யுவர் ஸ்டமக், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் அங்கே போயிட்டு வென் யூ டான்ஸ், யூனோ, அந்த எக்ஸ்ப்ரெஷன், த வே யூ டூ இட் ஆன் ஸ்க்ரீன், லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் தட். அண்ட் நேற்றுன்றனாலே வந்து ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆன உடனே வந்து என் குழந்தை வந்து நான் இப்படி வளர்க்க போகிறேன், இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன், நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஃபன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் வச்சுருக்கீங்களா ஃப்யூச்சரில் இன்னொரு ஆக்ட்ரஸாக கொண்டு வரலாம் அப்படி? நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணுன்னா, என்னோட ப்ரெக்னன்சி வந்து ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ இப்போது என்னோட டாக்டர் சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லும்போது சிரிப்பே பார்க்காத ஒரே கப்புள் நீங்கள் 2 பேர் இருந்தால் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்தேன், வாட் அப்படின்னு சொன்னேன். ஐ எம் டூ யங் டு பி ப்ரெக்னென்ட். ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான் எனக்கு வந்தது. பிகாஸ் இட் இஸ் அ ஷாக். பட் பெஸ்ட் பார்ட் இஸ் டுக் அ ஸ்டெப் அட் அ டைம். ஸோ இது பிளான் கிடையாது, இது அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பொண்ணு வேணும், பையன் வேணும், அதுவும் எனக்கு சுத்தமாக கிடையாது. அண்ட் ஐ என்ஜாய்ட் என்னோட ப்ரெக்னன்சி டைமில். we used to go out every other day because எனக்கு வீட்டுக்குள்ளே உட்கார பிடிக்கவே பிடிக்காது. யூ நோ த மூட் ஸ்விங். ஸோ ப்ரெக்னன்சி இட் செல்ஃப் அது வந்து எனக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஐ டுக் எவ்ரி டே அட் அ டைம். ஸோ அதனால் எனக்கு பிளானிங் எல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு குழந்தை பிறந்து ஒரு குழந்தையோட இந்த வீட்டில் செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 3 months ஆச்சு. டு பி வெரி ஃப்ரேங்க், ஒரு குழந்தைய வந்து வீட்டில் வந்து
அவளோட ஒரு ரொட்டீன் அவளை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கே ஒரு 3 months ஆச்சு. அண்ட் அவளோட ஃப்யூச்சர் இஸ் அப் டு ஹர். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் ஹர் டு பி ஹாப்பி அண்ட் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு பி ஐ வில் சப்போர்ட் ஹர். அண்ட் டெஃபினட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் அவளுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் அப் டு ஹர். ஸோ சிலம்பரசன் சார் கூட வந்து யூஸ்வலாக நடிக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து சில பேர்லாம் பயமுறுத்துவாங்க, வேண்டாம் எதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருந்தாங்களா? அண்ட் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், சிலம்பரசன் சார் வந்து ஒரு ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டு பி வெரி ஃப்ரேங்க், எனக்கு அந்த டைமில் அந்த ஆஃபர் வந்தப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போது இட் வாஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட். அந்த ஸ்டோரி சொன்னது வேறு, எடுத்தது வேறு. இது வந்து ஒரு செம்ம காமெடியான ஒரு சுச்சுவேஷன். டெய்லி காலையில் நான் 8 மணிக்கு ஷூட்டிங் போவேன், கடைசியில் 6 மணிக்கு ஒரு 2 ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க சாயங்காலம். ஸோ தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆக்சுவலி இது வந்துட்டு வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ண வேண்டியது. அண்ட் தென் சிம்பு காட்டன் சேஞ்ச் ஆகிடுத்து, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்தது. அண்ட் இட் வாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹாவ் நத்திங் டு கமெண்ட் ஆன் இட். ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினச்சி எடுத்து பண்ணேன். பட் ஷூட்டிங் டைமில் தான் தெரிஞ்சது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அண்ட் எனக்கு ஐ திங்க் ஐ ஹார்ட்லி ஹேட் ஒன் சீன் இன் இட். பட் ஒரு என்னோடய ரோல்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஐ ஹேட் டு ட்ராவல் த்ரூ அவுட் த மூவி. அண்ட் என்னோட சிம்புவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து மெயின் ஸ்டோரி. அண்ட் எனக்கு என்னோடய கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் தான் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அண்ட் டெஃபினெட்லி இட் வாஸ் அ ஸ்டோரி பிட்வீன் மை செல்ஃப், ரீமாசன் அண்ட் சிம்பு. பட் ஷூட்டிங் டைமில் எவ்ரி திங் சேஞ்ச்ட். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவரை பற்றி நான் உண்மையிலேயே சொல்லணுன்னா ஹீஸ் ஆக்சுவலி அ நைஸ் பர்சன். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஷூட்டிங் டைமில் when things happen he gets carried away. அண்ட் அப்போது அந்த டைமில் வந்துட்டு வாட் ஹீ ப்ராமிசஸ் won't be on the screen. அதுதான் வல்லவனில் நடந்தது. இஃப் யூ லுக் at him as a person, he is good, he is a nice guy, yes. But when it comes to work for வல்லவன், அந்த ஷூட்டிங் டைமில் நான் சொல்கிறேன், அந்த டைமில் இருந்தப்போ he couldn't I won't say he promised me, the director promised me my character. அண்ட் அது டெஃபினட்டாக நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஒரே ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். மிச்ச டைம்லலாம் நான் பின்னாடி ஒரு 5 பேர் கேங்கோட சைடில் நின்றுட்டுருந்தேன். ஸோ தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் த மூவி. அண்ட் என்னோட இது என்னென்னா, நான் போய் சண்டை போட மாட்டேன். வாட் ஹேப்பன்ட், எனக்கு இந்த ரோல் தந்தீங்க, இந்த ரோல், ஐ ஜஸ்ட் கோ. அண்ட் கடைசி நாள் ஐ ஸ்போக் டு எவ்ரிபடி வாட் ஐ ஹேட் டு டாக். ஐ மீன் ஐ வாஸ் டெஃபினெட்லி டிசப்பாயிண்டட் இல்லையா, பிகாஸ் அந்த டைம் நம்மளோட ஒரு கெரியர் ஐ வாஸ் அட் பீக். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைமில் ஐ டிட் அ ரோல் லைக் திஸ் அண்ட் விச் ஐ ரியலி லவ்ட். பட் கடைசியில் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. பட் கடைசியில் பார்த்தா கதையே எனக்கு சொன்ன கதை கிடையாது. இட் வாஸ் வேற ஏதோ கதை, வேற ஏதோ படம் எடுத்து பார்த்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர். ஸோ இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஃபனி. அந்த டைமில் நான் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஐ வாஸ் அப்செட். அண்ட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க நீங்கள், இந்த படம் நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த டைமில் சொல்லுவாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் திஸ், எஸ், யூ ஸ்டெப்ட் இன் டு அ ராங் மூவி. அண்ட் காதல் சந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக காதல் படத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக பிஸியாகி எல்லா மொழியிலையும் நடிச்சு முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி வந்து காதல் சந்தியாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கானா, நிறைய பேரால் நம்ப முடியல. ஸ்டில் வி ஆர் சீயிங் யூ லைக் அ ஸ்டூடெண்ட். ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் மேரேஜ் லைஃப். லவ்வா அரேஞ்ச்டா, அதை பற்றி சொல்லுங்கள். இட் வாஸ் அ லவ் கம் அரேஞ்ச்ட். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் வெங்கட். அண்ட் அப்படி இப்படி வி ஸ்டார்டட் டாக்கிங். அண்ட் தென் சரி கல்யாணத்தை பற்றியெல்லாம் அப்படி டிஸ்கஷன் வந்தோடனே ஐ வெண்ட் அண்ட் ஐ ஷேர்ட் இட் வித் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் வெங்கட். ஸோ இம்மீடியட்டாக தே ஆல்சோ அக்ரீட், சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பார்த்து. அண்ட் தேவர் ஆல்சோ ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்படியே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபெல் இன் டு பிளேஸ். அண்ட் that's how our marriage happened. And உண்மையிலே ஒரு கல்யாணம் ஆகி ஐம் வெரி கண்டென்ட். அண்ட்
I'm very happy and very very settled right now, so it's nice. ஸோ மேம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்காலஜிக்கலாக நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அது இப்போ கிட் வர வந்தாச்சு. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இட்ஸ் நாட் அபவுட் யூ எனிமோர். நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் த பேபி. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இரிட்டேட் பண்ணியிருக்கோம். பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா யூல் பி லைக், ஐயோ எனக்கு இதுக்கு டைமே கிடையாது, வெரி ட்ரூ, டூ வாட்எவர் யூ வாண்ட் அப்படின்னு நம்ம குழந்தை பின்னாடி போயிடுவோம். ஸோ தட்ஸ் ஹவு யூ சேஞ்ச், யூனோ. ஒரு விமன் இஸ் கம்ப்ளீட்னு சொல்கிறது வந்துட்டு எஸ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா யூ நோ லாங்கர் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். எல்லாமே குழந்தைய சுற்றி நான் வெளியில் போகிறதுலேருந்து என்ன ஒர்க் நான் எப்போ பண்ணணுங்கிறது வந்து எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹர். அவள் தூங்கும்போது ஐ கேன் டூ மை அதர் ஸ்டஃப். அவள் தூங்கலைன்னா ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். பட் நத்திங் இஸ் அரவுண்ட் யூ. யூ பிகம் செல்ஃப்லெஸ் and more patient, and you mature, you are like transformed totally. Everything will be changed and it's nice. எனக்கு நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு வந்து எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சில பேர் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியாவில் உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? Media, my really very very close friend is Namita. We've done a lot of shows together. Such a beautiful person and wonderful character. இப்போ என்னன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து frankly speaking I have no time even for my husband. இப்போ ஒரு லாஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 2-3 வீக்ஸாக தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அண்ட் ஸோ அதனால் எனக்கு நிறைய பேர் கூட டச்சில் இருக்க முடியல அண்ட் மீட் பண்ண முடியல ரெகுலராக அந்த மாதிரி. அண்ட் நமிதா கூட ஒன்ஸ் இன் அ வைல் வி மெசேஜ், லைக் ஒன்ஸ் இன் அ மந்த் ஒன்ஸ் இன் 2 months தான் மெசேஜ் அனுப்புகிறோம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நல்ல டச்சில் இருக்க முடியறதில்ல ரைட் நவ். ஸோ ஐ எம் ஹோப்பிங் இட் வில் கெட் பெட்டர். அண்ட் அப்பப்போ நான் மெசேஜ் அனுப்பிச்சு ஐம் ஸோ சாரி, ஐம் ஸோ பிஸி அப்படின்லாம் அனுப்புவேன். அண்ட் அதர்ஸ் டே ஸோ என்ன விஷயம் சொல்லணுங்க அம்மாவுக்கு? தேங்க்யூ, நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் ஹர் ஐ எம் லிவிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஐ ஆம் வாட் ஐ ஆம் டுடே. இன்றைக்கி வரைக்கும் என்னோட எல்லா விஷயத்துலேயும் எங்கள் அம்மா இன்ட்ரெஸ்ட் காமிச்ச மாதிரி வேறு யாருமே காமிச்சிருக்கவே முடியாது. அண்ட் டெஃபினெட்லி there is no other relation that can replace your mother. So your mother is your mother and that you really நம்மளுக்கு ஒரு feeling when it hits you is when you have your own child. And so அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு சொன்னாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். And after that I started looking at my mother in a very different way. எங்கள் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் and definitely I have to thank her. I love you a lot and happy Mother's Day. That's so she's getting restless. Go now, go. Mwah. Enough. Bye. Bye. Enjoy.